அன்பிற்குரியவர்களே, இந்த திருப்பலியானது பெரியதாழை சிலுவை விசித்ரா குழந்தைகளின் உடலுள்ள சுகத்திற்காகவும் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டியும், பெரியதாழை ஆல்டன் திவ்யா குழந்தை வரம் கிடைத்ததற்காகவும் உடல் நலம் வேண்டியும், தூத்துக்குடி சல்லேத் ராஜ் உடல் நலம் பெற வேண்டியும், கருவேல்பாடு அந்தோணிராஜ் அமுதா குழந்தைகள் உடல் உள்ள சுகத்திற்காகவும் நல்ல வேலை கிடைக்கவும், கேரளா பிரான்சிஸ் கோசி குடும்பத்தார் நன்றியாகவும், லோக்னா மார்மோசல்மின்ஸ் குடும்பத்தார் நன்றிக்காகவும், தேர்வில் வெற்றி பெற்றதற்காகவும், லாக்னோ ஜோசப் பிலிப் குடும்பத்தாரின் குடும்ப நன்றியாகவும், ஹைதராபாத் ஜோசப் ராஜ் பிலிப் குடும்பத்தாரின் குடும்ப நன்றியாகவும், கூத்தன்குழி ராபின் வெளிநாட்டில் வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், கூத்தன்குழி ராபின் செய்யும் தொழிலை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும் பாதுகாப்பு வேண்டியும், சிவகங்கை ஆரோக்கிய ஜெயராஜ் ஜோஸ்பின் குடும்பத்தாரின் குடும்ப நன்றியாகவும், வேம்பா தேவதாசன் அன்ன புஷ்பம் நல்ல சுகத்திற்காகவும், உடல் மன காயம் மாறவும் தொழில் முன்னேற்றம் பெறவும், கூட்டப்புள்ளி ரெஜினோல் திருமண வர வேண்டியும், கடந்துள்ளை நீங்கவும் குடும்ப சமாதானம் பெறவும், தருவைக்குளம் ரம்யா தொழில் முன்னேற்றம் பெறவும், உபரி விமல் உடல் நலத்திற்காகவும், பெரியதாழை ஒரு தம்பதியினருக்கு குழந்தை வர வேண்டியும், சொக்கன்குடியிற்கு ஜேம்ஸ் ரத்னபாடி குடும்பத்தார் குடும்ப நன்றியாகவும், சென்னை மிக்கேல் ராஜ் மரிய ரொசிட்டா குடும்பத்தாரின் குடும்ப நன்றியாகவும்,
கோவிலூற்று அருள் சிவா அன்ன பிரசில்டா குடும்பத்தாரின் குடும்ப நன்றியாகவும், பெரியதாழை வினோஸ் உடல் நல சுகத்திற்காகவும், வெளிநாட்டில் தொழில் முன்னேற்றம் அடையவும் சொந்த மனை வேண்டியும், பெரியதாழை வினோஷி குடும்ப நலனுக்காகவும், உடல் உள்ள சுகத்திற்காகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், சொந்த மனை அமைந்ததற்கு நன்றியாகவும், பாளையங்கோட்டை திரு மைக்கேல் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் உடல் உள்ள சுகத்திற்காகவும், குடும்ப அமைதிக்காகவும், புன்னைக்காயல் சேவா விரைவில் கப்பல்களில் வேலை கிடைக்க வேண்டியும், பெரியதாழை பிரேம்நாத் சுவிதா இவர்களின் குடும்ப நலனுக்காகவும், சென்னை ஜோசப் ஜெசிண்டா காவலில் உள்ள புண் ஆற வேண்டியும், தூத்துக்குடி அலெக்ஸ் ரெஜினா குடும்ப சமாதானத்திற்காகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், பிள்ளைகளின் உடல் உள்ள சுகத்திற்காகவும், மகனுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டியும், பெரியதாலை சந்தியா பிரமிளா தொழில் முன்னேற்றத்திற்காகவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், கூடுதாழை நிர்மல் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், உடல் உள்ள சுகத்திற்காகவும், ஊட்டி கெவின் லாரன்ஸ் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும், பெரியதாழை பிரேம்நாத் சுவிதா குடும்ப நலனுக்காகவும், புன்னைக்காயல் சேவா கப்பலில் வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், கூடுதாழை திருமண வரம் வேண்டி ஒரு நபருக்கும், பெரியதாழை ஒரு குடும்பத்தில் மகனுக்கு கப்பலில் வேலை கிடைக்க வேண்டியும், பெரியதாழை கபிரியல் வில்சன் குடும்ப சமாதானத்திற்காகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், வெளிநாட்டில் இருக்கும் மகனுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டியும், சின்னமுட்டம் செசில் ஜெபி நேவிஸ் தொழிலில் முன்னேற்றம் அடையவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும், படிப்பில் முன்னேற்றம் அடையவும், பெரியதாழை குமார் செல்வம் கப்பலில் வேலை கிடைக்கும்படியாகவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், கூத்தன்குழி ராஜேந்தர் கணேஷ் சிம்பு சேசுவடியான் பவுல் வழக்கில் இருந்து விடுதலை பெற வேண்டியும், இடுநகரை அஸ்வினி நபின் விசா கிடைக்க வேண்டியும், அரசு தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், வாழை தோட்டம் அன்பு ரூபிசாம் குடும்ப நலனுக்காகவும், பெரியதாழை ஒரு மகனுக்கு கப்பலில் வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், தொழில் வளத்திற்காகவும், உவரி ஜெரோமியா ஜெசிந்தா குடும்ப நன்றியாகவும், கூத்தன்குழி ஜூட்வின் அவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைத்ததற்கு நன்றியாகவும், அட்மிஷன் உடல் உள்ள சுகத்திற்காகவும், சுதர்ஷன் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும், சூசை அந்தோணிக்கு கப்பலில் வேலை கிடைக்க வேண்டியும், கூடுதாழை விஜயன் சுகந்தி உடல் உள்ள சுகம் பெறவும், தொழிலில் முன்னேற்றம் அடையும், சொக்கன்குடியிருப்பு செல்வராஜ் குடும்பத்தில் அழகை தொல்லை நீங்கவும், கடன் பிரச்சனை தீரவும், குடும்ப சமாதானம் கிடைக்கவும், மகனுக்கு திருமண வரம் அமைய வேண்டியும், தூத்துக்குடி ராஜ் சுமதி வீடு நல்லபடியாக கட்டி முடிக்க வேண்டியும், தொழில் முன்னேற்றம் அடையவும், உடல் உள்ள சுகத்திற்காகவும், பெங்களூரு மரிய செல்லம்மாள் குடும்பத்தில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் அடையவும், உடல் உள்ள சுகம் வேண்டியும் இந்த திருப்பில் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இக்கருத்துக்களோடு இணைத்து நம்முடைய கருத்துக்களுக்கு ஒப்புக் கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அருமையான இந்த ஒரு நாள் அன்னை மரி எலிசபெத் அம்மாளை சந்தித்து அவருக்கு உதவி செய்த அந்த சந்தித்து உதவி செய்ய இருக்கிற அந்த ஒரு நிகழ்வை நினைவு கூறுகின்ற அற்புதமான ஒரு நாள். மே மாதம் என்று சொன்னாலே அன்னையை நாம் நினைவுகூர்ந்து மகிழ்கின்றோம். மே மாதத்தின் இறுதி நாள் அன்னைக்கு வணக்கம் செலுத்துகின்ற விதத்தில் உலகம் முழுவதுமே இன்று நம்முடைய அன்னையை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நம்முடைய தேவைகளுக்காகவும் நமக்கு அன்னை வழியாக கிடைத்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும் இந்த திருத்தலத்தை தேடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் புதிதாக சொக்கன்குடியிருப்பு பங்குக்கு பங்கு தந்தையாக வந்து இந்த புனித பூமியிலே இந்த திருப்பலியை நிறைவேற்ற வாய்ப்பு கொடுத்த அன்னைக்கும் நன்றி செலுத்தி, மணல் மாலாவுக்கும் நன்றி செலுத்தி,
அதே நேரத்தில் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து திருப்பயணிகளுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும், குறிப்பாக நான் பணியாற்றிய இன்யாசியாபுரத்திலிருந்து வருகை வந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுடைய குடும்ப நலனுக்காகவும், அவர்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், அவர்களுக்கு அன்னை வழியாக இறைவன் செய்த எல்லா காரியங்களுக்கும் நன்றியாகவும் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கின்றேன். மகிமையான இந்த ஒரு நாளில் நான் இங்கு பங்கு தந்தையாக வந்ததில் மகிழ்ச்சியை அடைகின்றேன். இந்த நாளில் அன்னைக்கு பரலோக தாயாக கடவுள் மகுடம் சூட்டி மகிழ்ந்த இந்த நேரத்தில் அந்த இறைவனால் நமக்கு அற்புதமாக கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பரிசாகிய அன்னைக்கு நாமும் மகுடம் சூட்டி மகிழ்ந்து அதன் மூலம் இன்னும் அன்னைக்கு நன்றி செலுத்துவதற்காகவும், ஒரு வழியாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெறுவதற்காகவும் நாம் இங்கு வந்திருக்கிறோம். இந்த மணிமகுடத்தை இறைவன் இறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த மணிமகுடத்தை நாம் சூட்டுகின்ற போது அன்னையின் வழியாக நமக்கு ஆசிரியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். எனவே இந்த ஒரு புனித சடங்கிலே நாம் பக்தியுடன் பங்கெடுப்போம். ஏதாவது ஒரு காரியம் அதை நீங்கள் இப்பொழுது நினைவுறுவீர்கள் என்று சொன்னால் அதை இப்பொழுது அன்னைக்கு நாம் இந்த மகுடம் சூட்டுகின்ற இந்த அற்புதமான நேரத்தில் அதையும் மகுடமாக சூட்டுவோம். ஏதாவது ஒரு காரியம், அது உங்களுடைய குடும்பத்திற்காக இருக்கலாம், உங்களுக்கு வேண்டியவர்களுக்காக இருக்கலாம், தெரிந்தவர்களுக்காக இருக்கலாம், நண்பர்களுக்காக இருக்கலாம், யாராவது ஒருவருக்கு அதிகமான தேவையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அவர்களை நினைவுறுந்து ஏதாவது ஒரு காரியத்திற்காக அது கிடைத்தால் நமக்கு நன்றாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நினைத்தீர்கள் சொன்னால் அந்த காரியத்தை நினைவுறுங்கள். அதை அன்னையுடைய இந்த மணிமகுடத்திலே நீங்கள் சமர்ப்பியுங்கள். நீங்கள் சமர்ப்பித்த இந்த ஒரு வேண்டுதல் இறைவனுக்கு சித்தமானால், அது உண்மையிலே உங்களுக்கு நலம் பயக்கும் என்று சொன்னால் அது கண்டிப்பாக கிடைக்கும். நம்புங்கள். நம்பிக்கையோடு அந்த ஒற்றை கருத்துக்காக ஜெபியுங்கள். அதை ஒரு மணிமகுடமாக அன்னையுடைய தலையிலே நாம் சூட்டி மகிழ்வோம். அன்னை நிச்சயமாக தன் மகனவருக்கு பெற்றுத் தருவார். எனவே கண்களை மூடி பக்தியுடன் ஏதாவது ஒரு காரியத்திற்காக நாம் மன்றாடுவோம். இல்லாமல் அன்பு இறைவா, அருமையான இந்த நேரத்தில் உடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரியத்தேன். உடைய அன்னையை மகிமையோடு நினைவுகின்ற இந்த நேரத்தில் அன்னைக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிக்கின்ற இந்த புனிதமான நேரத்தில் இந்த மகுடத்தை நீதாமே ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியது. எந்த ஒரு நோக்கத்திற்காக அன்னைக்கு இந்த மகுடம் சூட்டப்படுகிறதோ அதை நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும், எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உமக்கு சித்தமானால் நீதாமே உடைய மகன் தனது பரிந்து பேசி எங்களுக்கு கொடுத்தது. இந்த மணிமகுடத்தின் மூலம் நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்வில் அனைத்து அருளையும் நலனையும் பெற்று மகிழ, சமாதானத்தையும் நிறைவையும் பெற்று மகிழ நீதாமே தயவுகிறது. இந்த கிரீடத்தை நீதாமே ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியது. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீ மன்றாடுகின்றோம். அதிசய மரமாதாவே வாழ்க வாழ்க, அதிசய மரமாதாவே வாழ்க வாழ்க, அதிசய மரமாதாவே வாழ்க வாழ்க, பரலோகராக்கினியே வாழ்க வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.
எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்று போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்கு
இறைவனாய் என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 14 முதல் 18. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உம் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உம் கைகள் சோர்வடைய வேண்டாம். உம் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உமக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உமது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதியது நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 56. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்பவருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையின்றி தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, புனித கன்னிகை மரியா எலிசபெத்தை சந்தித்த புனிதமான ஒரு நிகழ்வை இன்று திருச்சபை கொண்டாடி வருகின்றது. மே மாதம் கடைசி சனிக்கிழமை அன்னையை மகிமைப்படுத்துகின்ற விதத்தில் நாம் சிறப்பான வழிபாடுகளை செலுத்திக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த 31ஆம் தேதி அன்னை மரி எலிசபெத்தை சந்தித்த அந்த ஒரு திருவிழாவையும் நாம் திருச்சபையோடு இணைந்து கொண்டாடுகின்றோம். இந்த இடத்தில் நாம் ரெட்டிப்பு மகிழ்ச்சியோடு கூடியிருக்கின்றோம். அருமையான ஒரு சூழல். அன்னை மரியுடைய ஆலயத்தை அற்புதமான விதத்தில் இறைவன் பாதுகாத்து அந்த ஆலயத்தின் வழியாக, அந்த ஆலயத்தில் வீற்றிருக்கின்ற மணல் அன்னையின் வழியாக நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிற இந்த புனிதமான இடத்தில் இந்த ஒரு திருவிழாவை நாம் மே மாதம் கடைசி சனிக்கிழமை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்னைக்கு மகுடம் சூட்டி மகிழ்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் நன்றாக வளமோடு வாழ்க என்று சொல்லி நானும் வாழ்த்துகின்றேன். வாழ்த்து மிக மிக முக்கியமான ஒன்று. யாரையாவது நாம் சந்திக்கின்ற பொழுது, அவர்களை வாழ்த்துகின்ற பொழுது, அதுவும் மனதால் வாழ்த்துகின்ற பொழுது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் ஒருவரை வாழ்த்துகின்ற போது அங்கே அருமையான விதத்தில் ஒரு உறவு மலர்கிறது. அந்த உறவு மலர்கின்ற பொழுது அங்கே இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. இது சாதாரணமாக நாம் பார்க்கின்ற அன்றாட நிகழ்வுகள் தான். நாம் வாழ்த்தி பார்க்கின்ற போது அந்த ஒரு உணர்வை நாம் அனுபவித்திருப்போம். அன்னை மரி ஏற்கனவே இறைவனுடைய தாயாக அவர் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் கடவுளுடைய தாய்.
எல்லாம் வல்லவர், இந்த உலகத்தை படைத்தவர், என்னையும் உங்களையும் படைத்தவர், இந்த அகில உலகத்திற்கும் ஏன் எல்லா உலகத்திற்குமே காரணமான அந்த ஆண்டவரை அவர் தன்னுடைய வயிற்றில் தாங்குகின்ற அந்த ஒரு பேரு இந்த உலகத்தில் எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத ஒரு பேரு அன்னைக்கு கிடைக்கிறது. கடவுளுடைய தாயாகின்ற ஒரு பேரு. இந்த ஒரு பேரு கிடைத்த போதிலும் கூட அதை ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒன்றாக கருதாமல், அதற்கு முன்னால் எப்படிப்பட்ட இயற்கையான அற்புதமான ஒரு வாழ்வை தன்னுடைய கடமைகளை செய்தாரோ அதே போன்று அன்னை மரி இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகும் இருக்கின்றார்கள். எந்த ஒரு பந்தாவும் இல்லை, எந்த ஒரு வீண் கௌரவமும் இல்லை, பெருமையும் இல்லை. எனவேதான் அவர்கள் தன்னுடைய உறவு பெண்ணை தேடி வருகின்றார். அதுவும் வயோதிக காலத்தில் ஒரு மகனை கருத்தாங்கி இருக்கிற அந்த மகளுக்கு, அந்த தாய்க்கு தன்னுடைய உதவி தேவைப்படுகிறது என்று தெரிந்து அந்த பெண்மணி கேட்காமலேயே உறவுக்கார பெண் என்பதற்காக மட்டுமல்ல, அந்த பெண்ணுக்கு தேவையான உதவியை செய்வதற்காக, அவரை சந்திப்பதற்காக மலை தேசத்திற்கு அவர் பயணமாகின்றார். 4 முறை அந்த இடத்திற்கு நான் செல்ல வாய்ப்பு கிடைத்தது. அந்த இடத்திற்கு இப்பொழுது சென்றாலும் அது மலைப்பாங்கான பகுதி. எலிசபெத் அம்மாளுடைய வீடு தனியாக ஒரு மலைப்பகுதியிலே அமைந்திருக்கிறது. அந்த மலைக்கு அடிவாரத்தில் ஒரு கிராமம் இருக்கிறது. ஆனால் அந்த மலை இன்னும் தனிமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டத்தில் எந்த விதமான வசதிகளும் இல்லாத அந்த ஒரு சூழலில் அன்னை மரியாள் பல மைல்கள் கடந்து எலிசபெத்தை சந்திக்க வருகின்றார். எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு தைரியம் பாருங்கள். அந்த துணிச்சலும் தைரியமும் எப்படி வந்தது? கடவுள் மீது கொண்ட அன்பினாலும், மக்கள் மீது, பிறர் மீது கொண்ட அன்பினாலும் அன்னை மரியாவுக்கு வருகிறது. எனவேதான் அந்த பகுதிக்கு அவர் நடந்து செல்கிறார். அங்கே வந்தவுடன் எலிசபெத் அம்மாளை வாழ்த்துகின்றார். அருமையான வாழ்த்து. அந்த ஒரு வாழ்த்தில் மெய் மறந்தவராக முதலாக அன்னை மரியை பற்றி ஒரு விசுவாச சத்தியத்தை எலிசபெத் அம்மாள் பறைசாற்றுவதை நாம் பார்க்கின்றோம். எலிசபெத் அம்மாளுக்கு எந்த விதத்திலும் முன்னிறுவிக்கப்படவில்லை. அன்னை மரி கருத்தாங்கி இருப்பது கடவுளுடைய வல்லமையினால், அதுவும் கடவுள்தான் அவருடைய வயிற்றிலே இருக்கிறார், இயேசுதான் அவருடைய வயிற்றிலே இருக்கிறார் என்று தெரியாமலேயே முதலாக ஒரு மிகப்பெரிய விசுவாச அறிக்கையை அன்னை மரியுடைய வாழ்த்தின் பயனாக எலிசபெத் அம்மாள் உதிர்ப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர வாய்ப்பு பெற்றது எப்படி? என் ஆண்டவருடைய தாய் முதலாக அன்னை மரி எலிசபெத் அம்மாள் அன்னை மரியை பற்றி சொல்கின்ற அற்புதமான வார்த்தைகள். கடவுளை அங்கே பார்க்கின்றார், கடவுளுடைய தாயை அங்கே பார்க்கின்றார். எனவேதான் என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? உம்முடைய வாழ்த்து என் காதிலே ஒலித்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை அக்களிப்பால் துள்ளியது என்று எலிசபெத்தை சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக 2 தாய்களுடைய சங்கமம், 2 தாய்மார்களுடைய அந்த இயற்கையான ஒருவரை ஒருவர் வாழ்த்துகின்ற அற்புதமான ஒரு பண்பு அங்கே மிகப்பெரிய மகிழ்ச்சியை உருவாக்குகின்றது. இந்த ஒரு மகிழ்ச்சியின் காரணமாக 2 பெண்களுடைய வயிற்றிலே இருக்கின்ற அந்த குழந்தைகளும் கூட அக்களிப்பால் துள்ளி நடனமாடுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆக வாழ்த்துகின்ற பொழுது, அதுவும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், உள்நோக்கமும் இல்லாமல் வாழ்த்துகின்ற பொழுது அங்கே உறவு பரிமாறப்படுகிற அந்த ஒரு சூழலிலே அங்கே மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அந்த ஒரு மகிழ்ச்சியை இந்த ஒரு நாள் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்று 2 பெண்களும் சந்தித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி நம் அனைவருக்கும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறது. இன்னைக்கு நம்மள 2 பேர் சந்திச்சா எப்படி இருக்கும்? எதுக்கு வந்திருக்கிறானோ என்கிற ஒரு நிலை சில நேரங்களில் நம்மை அலைக்கழிக்க ஆரம்பித்துள்ளது. வீட்டுக்கு வந்துட்டா வீட்டை 2 ஆக்கிட்டு போனாலும் போயிருப்பான், அல்லது வீட்டுக்கு வந்துட்டா வீடே இனி நல்லா கலந்தான் என்று சில நேரங்களில் சொல்கின்ற பரிதாபமான ஒரு நிலையும் இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. 2 பேர் சந்திக்கின்ற பொழுது அங்கே மகிழ்ச்சி உண்மையிலே இருக்கிறதா? ஏன் ஒரு பெற்றோரும் தாயும் பிள்ளைகளும் அல்லது தந்தையும் மகனும் சந்திக்கின்ற பொழுது அந்த சந்திப்பில் எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது? அல்லது 2 உறவுக்காரர்கள் சந்திக்கின்ற பொழுது அங்கே எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது? யோசித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்கள். இன்று ஒரே வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிற உறவுகள் கூட, அது பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், அல்லது உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், எவ்வளவோ பிரச்சனைகள்.
ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடிகிறது. இந்த இடத்திலே அன்னை வழியாக அருளையும் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறோமே, நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோமே. அப்படி என்று சொன்னால் இந்த அன்னையிடம் இருந்த அந்த ஒரு மனநிலை, எலிசபெத் அம்மாளிடம் இருந்த அந்த ஒரு மனநிலை இன்று நம்மிடையே இருக்கிறதா, நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறதா, நம்முடைய உறவுகளிடத்திலே இருக்கிறதா யோசித்து பார்க்க வேண்டும். நாம் சந்திக்கின்ற பொழுதே எதிர்பார்க்கிறோம், விட்டுக் கொடுப்பதற்கு மனமில்லாதவர்களாக மாறிவிடுகின்றோம். இன்று ஒரே வீட்டிலே இருந்து கொண்டு தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. முன்பெல்லாம் டெலிபோன் பண்ணி அடிச்சா எல்லாரும் ஓடி அந்த இடத்துக்கு ஓடி போவாங்க. அங்கே ஒருவருக்கு உறவுகளை பரிமாறிக்கொள்வார்கள், வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வார்கள். இன்னைக்கு மொபைல் போன்ல மணி அடிச்சுட்டா போதும், துண்டை காணும் துணியை காணும் சொல்லி பாரிய காணும். ஆளுக்கு ஒரு மொபைல் போன், ஆளுக்கு ஒரு டிவி. இன்று வீட்டிலே இருந்து கொண்டு நாம் உறவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது பொருட்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைய விழா நமக்கு சுட்டி காட்டுகின்ற அந்த ஒரு வாழ்வின் யதார்த்தத்தை நம்முடைய வாழ்வாக மாற்ற வேண்டும். உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், உறவுகளுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை கொடுப்போம், அதன் மூலம் மகிழ்ச்சியை கொடுப்போம். இன்று எலிசபெத் அம்மாளை சந்தித்த அன்னை மரி நம்மையும் சந்திக்க தயாராக இருக்கிறார். நம்முடைய இதயத்தை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார். நாம் வாழ்கின்ற இல்லத்தை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார். அந்த அன்னையின் வழியாக இறையருளை பெறுவதற்கு அன்னையினுடைய மனநிலையை நாமும் கொண்டிருப்போம். அன்னையினுடைய முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாமும் வாழ்வோம். அதன் மூலம் நம்முடைய வாழ்வில் நாம் நினைத்ததற்கு மேலாகவே கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு நாம் செல்கின்ற பொழுது நம்முடைய மனதிலே ஏற்படுத்திக் கொள்வோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது உண்மையான மனநிலையோடு, அன்னையுடைய மனநிலையோடு, எலிசபெத் அம்மாளுடைய மனநிலையோடு வாழ்த்துவோம். அந்த வாழ்த்தில் அர்த்தம் இருக்கட்டும், அந்த வாழ்த்தில் உயிர் இருக்கட்டும், அந்த வார்த்தையில் பிறர் நலம் இருக்கட்டும். அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வை, நம்முடைய குடும்பத்தை, நம் ஒவ்வொருவரையும் அன்னையின் வழியாக இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு கருத்திற்காக தொடர்ந்து இந்த நாளிலே மணல் தாயின் வழியாக, அன்னையின் வழியாக ஆண்டவரிடத்திலே மன்றாடி கேட்போம். ஆமென். சகோதர சகோதரி, எல்லாமே தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாக ஜெபியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய திருமகனை புனிதமிக்க அன்னை புரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதாக இருந்தது. அதுபோல நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்ததாயிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும்
ஆண்டவரின் தூயவரான தந்தையை புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாளின் திருவிழாவை இன்று நாங்கள் கொண்டாடும் அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் புரிந்துள்ளது. சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அழைத்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக மது ஆண்மை வானதூதரின் அடிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நான் உண்மை தாழ்மையுடன் நிறைஞ்சு கொண்டு அக்களித்து பாடுவதாவது. தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆகிய குறுகிய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இதை மார்பளவாக அவர் பாடுபட உடன்படிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விழுந்து அறிந்தேனில் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவினை கொண்டு வாழ்தல் மக்கத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மொக்கப்பு கொடுக்கிறோம். உம் திருமணந்த மொக்கவுடைய புரிய தவங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவிலும் ரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் நன்றி செலுத்த வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கொண்டதும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தார்கள். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குட துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாரின் ஒன்றைக்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியனே. நாம் பிறரை அன்பு செய்யவும் கிறிஸ்து நம்மை அன்பு செய்யவும் கிறிஸ்து போதித்தவாறு துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருவாவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு நிலவப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியுடன் அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி,
இவரே உலகின் பாவங்களை போக்க வல்லவர். நம் ஒவ்வொருவரையும் அன்பு செலுத்தி நம்மை வழி நடத்துகின்றவர். விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
இளையசில் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த ஒரு திருத்தலத்திற்கு நீங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய நம்பிக்கை நிச்சயமாக நிறைவேறும். தொடர்ந்து இதை நம்பிக்கையோடு பயணிக்க உங்கள் அனைவரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, அருமையான இந்த நேரத்தில் இந்த சிறப்பான திருப்பலிக்கு வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த திருத்தலத்தில் என்னோடு இணைந்து திருப்பலியாற்றிய அருட்தந்தை திலகர் அவர்களுக்கும் அருட்தந்தை ரவீன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டு பேருமே புதிதாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள் பணித்தளங்களில். அருட்தந்தை திலகர் அவர்கள் 2ஆம் தேதி முதல் அவர்கள் நவமுதல்வரில் பங்கு தந்தையாகவும், அதே நேரத்தில் நம்முடைய மறை மாவட்டத்தால் நடத்தப்படுகின்ற ஆங்கில பள்ளி சாத்தான்குளத்தில் இருக்கிற மேரி இமாக்குலேட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல அவர்கள் பணி செய்வதற்காகவும் இருக்கிறார்கள். எனவே தந்தையர்களுக்காக ஜெபிப்போம். அவருடைய புதிய பணி சிறக்க அவர்களுக்காக நாம் மன்றாடி அவர்களை வாழ்த்துவோம். அதே நேரத்தில் அருட்தந்தை ரவீன் அவர்கள் விநியாச பங்கில் என்னோடு இணைந்து பயணித்தவர்கள், என்னோடு இணைந்து பணியாற்றியவர்கள். தற்போது அவர்கள் பணிமாறுதலாகி கள்ளிக்குளத்தில் இருக்கின்ற மறை மாவட்டத்தால் நடத்தப்படுகின்ற பனிமய அன்னை மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அவர்கள் பணி செய்வதற்காக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் வருகின்ற 2ஆம் தேதி தன்னுடைய பணியை ஏற்க இருக்கின்றார்கள். இரண்டுடைய பங்கு பணியும் கல்வி பணியும் சிறக்க நாம் அவர்களுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அன்பானவர்களே, அருமையான இந்த நிகழ்வு இந்த இடத்தில் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக நம்முடைய பங்கின் நிதிக்குழு, செயற்குழு மற்றும் விழா குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை உங்களுடைய கரவல் மூலம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, அதே நேரத்தில் இந்த இடத்தில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த ஒவ்வொருவருக்கும், வழிபாடு சிறக்க ஒத்துழைத்த ஒவ்வொருவருக்கும், ஆலய பணியாளர்கள், பாடகர் குழுவினர், பீடத்தில் உதவி செய்தவர்கள் என்னும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த நாளிலே எல்லோருக்கும் உணவு கொடுப்பதற்காக மனம் வந்து உதவிய நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பலி முடிந்தவுடன் அசன விருந்து நடைபெறும். அன்னையுடைய புனித உணர்விலும் பங்கெடுக்க உங்கள் அனைவரையும் நான் நன்றி கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற சனிக்கிழமை, மாதத்தினுடைய முதல் சனி அன்று வழக்கமாக நடைபெறுகின்ற முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சிகள், நவநாள் மற்றும் சப்பர பவனி, அதே நேரத்தில் திருப்பலி, அது முடிந்தவுடன் அசன விருந்தும் நடைபெறும். எனவே திருத்தலத்தில் நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் உங்கள் அனைவரையும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற பங்கு தந்தை என்ற முறையில் அன்போடு வரவேற்கின்றேன். உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். இந்த புனித திருத்தலத்திலே நீங்கள் முன்னெடுத்து வைக்கின்ற எல்லா காரியங்களும் அன்னையின் வழியாக சிறப்பாக உங்களுடைய குடும்பத்திற்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நானும் இங்கிருக்கின்ற குருக்களும் உங்களை வாழ்த்துகின்றோம். அதனால் வீட்டுக்கு போன உடனே எல்லாரையும் வாழ்த்துவதற்கு படித்துக் கொள்ளுங்க. குட் மார்னிங், குட் ஈவினிங், அப்படி நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, நல்லா இருக்கீங்களா, எரிஞ்சு விடுறீங்களா, அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பாருங்கள். பாசிட்டிவ் எனர்ஜி சொல்லுவாங்க. நேர்மறையான அதிர்வுகள் நம்முடைய உள்ளத்தில் பல மாற்றங்களை உருவாக்கும். மருத்துவமனைக்கு செல்வது குறையும், மருத்துவர்களை சந்திப்பது குறையும். ஏன்னா இந்த நல்ல உணர்வுகள், அந்த நேர்மறையான அதிர்வுகள் நம்முடைய வாழ்வில் பல நோய்களை உருவாக்கும். எனவே வாழ்த்துவோம், அதன் மூலம் நாம் வளருவோம். வாழ்த்துவோம், வளருவோம். புரியுதா? வாழ்த்துவோம், அதன் மூலம் வளருவோம். நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, வாழ்வன் வளமுடன் என்று அன்போடு உங்களை அனைவரையும் வாழ்த்துகின்றேன். நன்றி. அன்பிற்குரிய இறை மக்களே, நம்முடைய தந்தை அவர்கள் பலமுறை இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கலாம். ஆனால் திருத்தல அதிபராக பொறுப்பேற்று முதல் முறை நம்முடைய ஆலய திருத்தலத்திற்கு வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி நம்முடைய பங்கு பணித்தளத்தில் தன்னுடைய பணிப்பொறுப்பினை தொடங்கி இருக்கிறார்கள். அன்னையின் ஆசிரோடு இந்நாளில் தொடங்கி இருக்கிறார்கள். எனவே நம்முடைய தந்தை அவர்களை வரவேற்கும் விதமாக பலத்த கரகோஷம் எழுப்பி நம்முடைய வரவேற்பினை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து தந்தையுடைய அனைத்து வழிகாட்டுதலில் பயணிப்போம்.
திருத்தலத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கு அனைவரும் இணைந்து முயற்சிப்போம். அன்னையின் அருள் என்றும் நம்மோடு. எல்லா தலைமுறையும் என்னை பேர் பெற்றடைந்த ஏனெனில் வல்லவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்கிறார். மன்றாடுவோமாக. இறைவா, உன் நம்பிக்கையாளருக்கு அரும்பெரும் செயல் செய்யும் உம்மை உமது திருவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றிலிருந்த இயேசுவை புனித யோவான களிப்போடு கண்டு கொண்டது போல என்று வாழ்வரே இயேசுவை உமது திருவை இவர்களிடத்தை பேரின்பத்துடன் கண்டுகொள்ள செய்வீராக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியர்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனது அன்பையும் ஆசிரியையும் பெற்றவர்களாய் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.